வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பபி. என்னுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதுகின்ற இந்த த ஆசிஸோட மூன்றாவது போட்டியையும் ஆஸ்திரேலியா கைப்பற்றி இந்த த ஆசிஸ் சீரீஸையும் கைப்பற்றி இருக்காங்க என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். மீதியாக உள்ள 2 போட்டிகளும் நிச்சயமாக நடைபெறும். அதுலேயும் ஆஸ்திரேலியா தான் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் என்றதும் ஒரு முக்கியமான விடயம். சரி, இந்த போட்டியில மூன்றாவது போட்டியில நம்மளுடைய பெட் கமின்ஸ் அணித்தலைவராக ஈடுபட்டிருந்தார். அதே மாதிரியே ஸ்டீவன் ஸ்மித்தை விட பெட் கமின்ஸ் கேப்டன் செய்வாரா என்ற 2 பேருமே ஈக்குவல். ஒரு தராசுல வைத்தால் 2 பேருமே ஈக்குவலான கேப்டன்ஷிப், ஈக்குவலான வின்னிங் பெர்சன்டேஜ் உள்ளாக்கலாம் இந்த இருவருமே. உண்மைக்குமே இந்த போட்டியில முதலாவது துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட நம்முடைய ஆஸ்திரேலியா அணி தட்டு தடிமாறினாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா ஓரளவு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அலெக்ஸ் கெரியோட அந்த சதத்தால ஓரளவு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. முதலாவது போட்டியில 371 ஓட்டங்களுக்கு 10 இலக்குகளை இழந்திருந்தாங்க ஆஸ்திரேலியா அணி. அதிகபட்ச ஓட்டமாக அலெக்ஸ் கெரி 106 ஓட்டங்களையும் நம்முடைய கவாயா ஸ்டீவன் ஸ்மித்தின் உபாதை காரணமாக உள்ள கொண்டு வந்தாங்க கவாயா அந்த இடத்தை மிகவும் அற்புதமாக அடைத்திருந்தாரு. 82 ஓட்டங்களை விளாசி இருந்தாரு. உண்மைக்குமே ஒரு சிறந்த ஒரு துடுப்பாடு வீரர். எல்லா பொசிஷன்ஸ்லையும் மாறி 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 விளையாட விட்டாலும் சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துறார். குறிப்பாக இந்தியா டீமில் உள்ள KL ராகுல் மாதிரி தான் நம்மளுடைய கவாயாவும் எந்த பொசிஷன்ஸ் கொடுத்தாலும் அதுல சரியாக விளையாடக்கூடியவர். அதே மாதிரி இங்கிலாந்து அணி 286 ஓட்டங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 286 ஓட்டங்களுக்கு 10 இலக்கு இழக்கிறாங்க. அதுல அதிகபட்ச ஓட்டமாக பென் ஸ்டோக் மட்டும் தன்னுடைய அணியை சரிவில் இருந்து தூக்கணும் என்ற ஒரு காரணத்தால ஈடுபட்டிருந்தார். சரி, செகண்ட் இன்னிங்ஸோ என்ன செய்ய போறாங்க ஆஸ்திரேலியான்னு செய்ய பார்த்தா, சரி ஆஸ்திரேலியா ஓரளவு ஏதாவது ஒரு டஃப் ஒன்று கொடுப்பான்னு பார்த்தா ராவிஸ்கட் என்ற ஒரு புயல் ஆஸ்திரேலியாவை சுத்தி அடிச்சுன்னு தான் சொல்லணும். 170 ஓட்டங்கள், இதுல குறிப்பாக 16 பவுண்டரி, 2 சிக்ஸர்கள், 77.63 என்ற ஸ்ட்ரைக் ரேட்ல மிகவும் ஒரு அற்புதமான நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரியே அலெக்ஸ் கரி 72 ஓட்டங்களையும் இந்த இன்னிங்ஸ்ல பெற்றிருந்தாங்க. இலக்குகளை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி சார்பாக அவ்வளவு பெரிய இலக்கு எடுக்கணும் இல்லை. அவர் ஆஸ்திரேலியா டீமே கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். சரி, செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து வாராங்க, என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தா மிகவும் ஒரு ஃபெயிலியரான ஒரு துடுப்பாட்டம் தான் சொல்லணும். இதுல பென் ஸ்டோக் அணித்தலைவர் நீடித்த தன்மையான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை, அது ஒரு காரணம். பெட் கமின்ஸ், ஸ்டார்க், நேத்தன் லைன் இந்த 3 பந்து வீச்சாளர்களும் இந்த மூன்றாவது போட்டியை முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதுதான் சொல்லணும். 82 ஓட்டங்களால ஒரு அபார வெற்றி ஆஸ்திரேலியா டீம். உலகத்துல உள்ள டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாக இருக்கலாம், வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் வென்று கொடுத்த நம்முடைய பெட் கமின்ஸ் இந்த போட்டியையும் தன்மையையும் விளங்கி கொண்டு அற்புதமாக விளையாடி இருந்தார் அதுதான் சொல்லணும். உலகத்திலேயே டெஸ்ட் மேட்சில் அதிகளவான ஆதிக்கத்தை செலுத்துகிற ஒரு அணி என்ற ஆஸ்திரேலியா அணி 2026 நடக்க உள்ள உலகக்கோப்பை டெஸ்ட் உலகக்கோப்பையிலையும் நிச்சயமாக ஃபைனல் போவாங்க. மன்னிக்கணும், 2027 உலகக்கோப்பை நிச்சயமாக ஆஸ்திரேலியா டீம் ஃபைனல் போகிறாங்க. யார் ஆஸ்திரேலியாவோட அந்த உலகக்கோப்பைக்கு ஃபைனல் வர போறாங்கன்றது தான் இப்போ கேள்வி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 4வது போட்டி, 5வது போட்டி, இந்த 2 போட்டியிலையும் நான் ரிவ்யூ வருவன். உங்கள் எம்ஜே பவி த ஆசிஸோட ரிவ்யூ மறந்துறாங்க கைஸ். டாடா.